ஒரு நாள் குழந்தை விநாயகர் கைலாயத்தில் அம்மா பார்வதியிடம் ஹோலி என்றால் என்ன என்று கேட்கிறார். அம்மா ஹோலி பண்டிகையின் மகிழ்ச்சியையும் வண்ணங்களின் மகத்துவத்தையும் விளக்குகிறார். விநாயகரும் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடன் விளையாட ஆசைப்படுகிறார். பார்வதி தனது தெய்வீக சக்தியால் குழந்தை விநாயகரை பிருந்தாவனத்திற்கு அனுப்புகிறாள். பிருந்தாவனத்தில் குழந்தை கிருஷ்ணர் நண்பர்களுடன் வண்ணங்களை தூவி மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். விநாயகரை கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணர், நீயும் எங்களுடன் விளையாடவா என அழைக்கிறார். கிருஷ்ணர் விநாயகரின் கன்னத்தில் முதலில் நீல நிறத்தை தடவுகிறார். விநாயகரும் ஒரு பெரிய குடத்தில் சிவப்பு நிறத்தை எடுத்து கிருஷ்ணரின் மீது தூவுகிறார். இருவரும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு வண்ணப்போரை தொடங்குகிறார்கள். விளையாட்டிற்கு பிறகு கிருஷ்ணர், இப்போது இனிப்புகள் செய்வோம் என கூறுகிறார். அனைவரும் சேர்ந்து கொழுக்கட்டை மற்றும் லட்டு தயாரிக்கிறார்கள். விநாயகருக்கு மிகவும் பிடித்தது கொழுக்கட்டை தானே. விநாயகர் கொழுக்கட்டைகளை தொடர்ந்து சாப்பிட கிருஷ்ணர் சிரித்து கிண்டலடிக்கிறார். சிவபெருமான், பார்வதி மற்றும் யசோதா கைலாயத்திலிருந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஹோலி மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என கூறி குழந்தைகள் வண்ணங்களை காற்றில் தூவி மகிழ்கிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள்.